தம்பி, உண்மையை சொல்ல மாட்டியா? தெரிய வச்சதுலேருந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா ஐயா வர்றதுக்குள்ளே உண்மையே சொல்லிடு. ஐயா வணக்கங்கய்யா. ம் என்னையா எது சொல்கிறானா? எங்கே சார் இந்தி சைட்லேருந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். ஏய் உண்மையாக சொல்ல மாட்டியா? ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார். ப்ளீஸ் சார். ஏய் நீ அங்கே போன என்ன நடந்துச்சாங்க? ஒழுங்காக உண்மையை சொல்லு. உண்மையை சொன்னால் நான் உன்னை விட்டுருவேன். இல்லைனா ஆல்ரெடி அங்கே நிறையா கேஸ் போயிட்டுருக்கு. அதில் ஏதாச்சும் ஒரு கேஸ் ஒதுக்கி உன்னை உள்ளே வச்சுருவேன். சொல்லு அங்கே என்ன நடந்துச்சு? என் பேர் சாம். ஸ்விக்கியில் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10:30 மணி போல் லாஸ்ட் ஒரு டெலிவரி. அதை கொடுக்க போகிற இடத்துல இப்படி ஆகும் நினச்சி பார்க்கவே இல்லை சார். ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் துண ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும் நெல்லா அது வானத்து மேலே பலானது ஓடது மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா அது என்ன ஏன் சார் பிடிச்சி வச்சிருக்க? யாரையா நீ? யார் சார் நீங்கள்? இந்த மனுஷ வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒரு சலிப்பான வாழ்க்கை. நீ காணாமல் போய் ஒரு 3 நாள் இருக்குமா, இல்லை 3 மாதம், இல்லை 3 வருஷம் தேடுவாங்களா? அதுக்கப்புறம் நீ செத்துட்டு தான் நினச்சி அதுக்கடுத்து வேறு வேலையை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சலிப்பான வாழ்க்கையிலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்து ஒரு ரூபத்தில் இருக்கிற உன்னை 3 ரூபமாக மாற்ற போகிறேன். புரியல? மனுஷனுடைய நோக்கத்தை பொறுத்து அவங்களோட தேவை மாற்ற. இரு 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 என்னடா உளர்ற? படிக்கட்டுன்ற, போனேன்ற, வந்தேன்ற. இல்லை எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஒழுங்கா உண்மையை சொல்லு. உண்மையை சொன்னா நான் உன்னை விட்டுருவேன். ஐயோ, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சார். ப்ளீஸ் சார், நம்புங்க சார். என்னையா சொல்றான் அவன்? ஆமாங்கய்யா, அங்கே நிறைய அமானுஷமான விஷயம் நடக்குதுன்னு நானும் ஆனா கேள்வி. போயா, அவன் சொல்றது உண்மையா இருந்தாலுமே அங்கிருந்து அவர் எப்படி தப்பிச்சாராமா? சொல்றா. அந்த 2 ரூம் இருந்துச்சு சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த ரூமுக்குள்ளே போனோம் சார்.
போய் பார்த்தா அங்கே எனக்கு ஒரு ஃபைல் கிடச்சிருச்சு. ஃபைலில் என் பெயர் வின்ஸ்டன். நான் ஒரு கட்டிட ஆராய்ச்சியாளர். 1942ஆம் ஆண்டு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு பகுதியாக பிரிட்டிஷ் இராணுவம் அரசாங்கத்தின் உயர்திறன் கொண்ட ஆயுதங்கள் மற்றும் இராணுவ ரகசியங்களை மறைக்க மிகவும் பாதுகாப்பான லூப் படிக்கட்டு கட்டிடத்தை உருவாக்க முடிவு செய்தது. எனவே அவர்கள் தமிழ்நாடு மாநில திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க முடிவு செய்தனர். அங்குள்ள பழங்குடி மக்கள் ஆக்ரு என்ற உயர்ந்த கடவுளை கொண்டுள்ளனர். அவர்கள் அங்குள்ள குடும்பத்தில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவர்களின் கடவுளுக்கு நரபலி கொடுத்து அந்த மனித உடலை அவர்கள் அனைவரும் சாப்பிடுவார்கள். இந்த சடங்கை செய்வதன் மூலம் அவர்களுக்கு அமானுஷ சக்தி கிடைக்கிறது. அது மனிதர்களின் கனவுக்குள் சென்று அவர்களை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஆன்மீகத்தை பின்பற்றுகிறார்கள். இது ஒரு முழு நிலவு நாளில் நடைபெறும். பிரிட்டிஷ் அரசாங்கம் முழு பழங்குடி மக்களையும் அழிக்க முடிவு செய்தது. அவர்களின் வசதிகளை கட்டியெழுப்புவதற்காக அவர்கள் ஆயுதங்களால் பழங்குடியினரை அழிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குடும்பம் அந்த சம்பவத்திலிருந்து தப்பித்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் பழங்குடியினரின் சாபத்தால் அந்த வசதியை உருவாக்க முடியவில்லை. விமானம் ஏந்திய ஆர்க்கிடெக்ட் மற்றும் பொறியாளர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியால் உயிரிழந்தனர். பிரிட்டிஷ் இராணுவம் அந்த திட்டத்தை பாதியிலேயே கைவிட்டனர். அந்த கட்டிடத்தின் திட்ட வரைபடம் மறைந்துவிட்டது. ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஐயா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும்
ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ಬಂದಾಡುದು தேடுது ஒன்ன ಹೊಯ್ಯಾ ಹೋಯ್ ಅದು ಎನ್ನ ಹೋ அதுக்கப்புறம் மாடியிலிருந்து குதிச்சு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். கண் முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன். இவ்வளோ தான் சார் நடந்துச்சு. சார் சொல்லுங்கள் சார். இந்த ஸ்டேஷனில் சார் இந்த 5 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். யோ அவன்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அனுப்பிவிடியா? ஓய் இந்த ஒரு முறை விட்றேன், அடுத்த முறை விட மாட்டேன்.